ஏனென்றால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹுவின் ஆணையை நிறைவேற்றாது எவர் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களின் உயிரை மலக்குகள் கைப்பற்றும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் பூமியில் கொடுமையை எதிர்க்க முடியா பலகீனர்களாக இருந்தோம் என்று கூறுவார்கள். அல்லாஹுவின் பூமி விசாலமானதாக இல்லையா? அதில் ஹிஜ்ரத் செய்து நீங்கள் நாடு கடந்து போயிருக்க கூடாதா என மலக்குகள் கேட்பார்கள். எனவே இத்தகையோர் ஒதுங்கும் இடம் நரகம்தான். சென்றடையும் இடங்களில் அது மிக கெட்டதாகும். ஆனால் ஆண்களிலும் பெண்களிலும் சிறுவர்களிலும் பலகீனமானவர்களை தவிர, ஏனெனில் இவர்கள் எவ்வித உபாயமும் தெரியாதவர்கள், வெளியேறி செல்ல வழியும் அறியாதவர்கள். அத்தகையோரை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஏனெனில் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் பிழை பொறுப்பவனாகவும் இருக்கின்றான். இன்னும் எவர் அல்லாஹுவின் பாதையில் நாடு கடந்து செல்கின்றாரோ அவர் பூமியில் ஏராளமான புகலிடங்களையும் விசாலமான வசதிகளையும் காண்பார். இன்னும் தன் வீட்டை விட்டு வெளியிட்டு அல்லாஹுவின் பக்கமும் அவன் தூதர் பக்கமும் ஹிஜ்ரத் செல்லும் நிலையில் எவருக்கும் மரணம் ஏற்பட்டு விடுமானால் அவருக்குரிய நற்கூலி வழங்குவது நிச்சயமாக அல்லாஹுவின் மீது கடமையாகி விடுகின்றது. மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் பேரன்பு மிக்கோனாகவும் இருக்கின்றான்.